அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப அடக்கமானவங்க, நல்ல ஒரு தர்மவான்கள், திறமைசாலிங்க, நல்ல ஒரு ஆசாரம் உடையவங்க, தொழிலை கற்க அறிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சனப்பிரியர்கள், நிறைய கூட பழகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னா இவங்க வயதில் பார்த்தீங்கன்னா தனம் சம்பாதிக்கிறதுல நல்ல ஒரு வல்லவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். மனோவஞ்சகன், நன்மையும் தீமையும் செய்யக்கூடியவர். இவங்களுடைய ராசியில் நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றம், அப்படியே கம்பீரமாக பேசக்கூடியவங்க, ஆளுமை திறன் அதிகம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே இந்த பெண் பார்த்திங்கன்னா நெல் கதிர் ஏந்திக்கிட்டு நிற்கக்கூடியவங்க. அதனால் கன்னித்தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவானவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்மையும் ஒழுக்கமும் பொறுமையும் நிறைந்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். என்ன ஒன்று, ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய குணம் அப்பப்போ மாறுபடும். அதே மாதிரி ஒரு மத்திய பருவத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பருவ காலம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு மத்திய பருவ காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல பெயர், நல்ல புகழ் பெறக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். மனதில் இருக்கிற விஷயங்களில் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது கொஞ்சம் கடினம் தான். நெருக்கமாக கிட்ட அதிகமாக யாருக்கிட்டையும் பகிர மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக நெருங்கி தன்னுடைய குடும்ப ரகசியங்களை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இவங்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல உருண்டையான கண்கள், நல்ல வடித்தெடுத்தார் போல் ஒரு கண்கள். அதே மாதிரி இவங்களுடைய லக்னக்காரகன் சிவந்த மேனி உடையவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. கருமையான கண்கள் இருக்கும். அதே நேரத்தில் இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. ஒரு லட்சியவாதிகள் அப்படின்னு கூட இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். சற்று அடக்கம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். நிலராசி என்பதனால பொறுமை அதிகமாக இருக்கும். எதுலேயுமே தன்னுடைய திறமையால் வெல்லக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க. ரொம்ப ஆற்றலும் நல்ல விவேகமும் உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சாதுர்த்தியமான பேச்சு இவங்க அதிகமாகவே இருக்கும். நிறைய நண்பர்கிட்ட பழகிறது, பேசுறது அப்படியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு திறமைசாலிங்க, படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க. புதன் அதிபதியாக வருவதனால சென்சிட்டிவாக கொஞ்சம் இருப்பாங்க. இவங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்கும். சின்ன சின்ன அவமானங்களை இவங்க அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப விஷயத்தில் கூட எல்லாத்தையுமே தூக்கி போட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் குடும்ப உறவுகள் இவங்களை மதிக்குமான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும், கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றி காட்டக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம், குறிப்பாக ஆடி பெருக்கன்னைக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி பெருக்கன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் குளிச்சுட்டு ஆற்றங்கரையில் தாலி சரடு மாற்றிப்பீங்க. அந்த நேரத்தில் பெரியவங்க, மூத்த சுமங்கலிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த தாலி சரடு மாற்றினதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு மஞ்சளோ ஒரு குங்குமோ தாலி சரடோ அல்லது உங்களால் என்ன முடியுமோ, பூ முடிந்தால் பூவு, அதோட விலையில் இருந்ததுன்னா விலையில எல்லாம் சேர்த்து ஒரு 5 பொருள்களை தானமாக கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. உங்களுடைய தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அதிகமாகும். அதே மாதிரி ஆடி பெருக்கு அன்னைக்கு யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. சரி, நம்ம இந்த ஆடி பெருக்கு பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து ராகுவும் இணைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், அவரோடு சேர்ந்து புதனும் இணைந்திருக்கிறார். குரு
இவரும் தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன அனுகூலமான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வல்லமையோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அனுகூலமாக மாற்றிப்பீங்க. நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. சும்மாவே இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தோடைய தேவையை இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் பூர்த்தி செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை திருமணமாக்கி குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசினீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தூரத்தில் இருந்து உறவினர்களால் ஏதாவது ஒரு நன்மை, ஒரு உங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகும். என்ன ஒன்று, அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. உடன் பணிபுரிபவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஒரு சிலர்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக நிதி சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் நீண்ட நாட்களாக கிடைக்கணும் வாதாடிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் குடும்ப ஒற்றுமைக்காக கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம், ரொம்ப பொறுமையாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் தீவிரமாக இறங்கி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக வருகின்ற நாட்களில் வர முடியும். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு நம்பிக்கையான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ போராடுறோம், ஆனால் இந்த வெற்றி பெற முடியலையே அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பொருள்களை மட்டும் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக கண்ணாடி சம்மந்தமான பொருள்கள் கையாளுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கூட ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். சரக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பொருள்கள் மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழிலில், வியாபாரத்திலலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக விரிவுபடுத்துங்க. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சில உதவிகள் உங்களை கேட்காமலே வரும். சில உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறியாமலே வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குடும்பத்திலையும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது, அல்லது சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகள் மூலிமா கூட ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா ஐயப்பன் கோவிலுக்கு
ஐயப்பனுடைய கோவில் பக்கத்தில் இருக்குது அல்லது ஐயப்பனுடைய படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். புதன்கிழமையில் அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.